தமிழ் சினிமாக்கே முக்கியமான 2 படங்கள் சொல்லலாம். அது ஒண்ணு பார்த்தோமா தல அஜித் நடிச்ச ரெட், 2வது வந்து சூர்யா அவர்கள் நடிச்ச மாயாவி. ஸோ அதில் வந்து பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். பாடலுக்கும் சரி, அதே நேரத்தில் அந்த கதை வசனத்துக்கும் சரி. ஸோ இதில் வந்து ரேட்டோட மேக்கிங் பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரேட்டோட கதை எப்போ நீங்கள் உருவாக்குனீங்க? அஜித் சாரே வந்து கேட்டாரா, இல்லை நீங்களே வந்து ஒரு கதை இருக்குது அது நீங்கள் நடிச்சா தான் கரெக்டாக இருக்கும், அப்படி ஏதாச்சும் பிளானிங் பண்ணி அஜித் சார்ட்ட வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போது என்ன சொல்ல போயிறான்னு ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் நம்ம பண்ணது. ஓகே. அது வந்து அதுக்கப்புறம் அதை ஒரு வேறு மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒன்று பண்ணலாம், இதே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ தான் நான் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் ஒன்று நான் பார்த்தேன், ஜிம் கேரியோடது. அந்த படத்தில் வந்து அந்த ஜிம் கேரியை வந்து வேர்ல்டு அளவில் சேட்டலைட்டில் அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து ஜிம் கேரியை ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் சேட்டலைட்லே ஒரு 160 கண்ட்ரீஸில் அவரை வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு தெரியாது என்ன வாட்ச் பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஸோ இதை நம்ம வேறு பேட்டர்னில் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நல்ல ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு ஒரு தாதா மாதிரியான ஒரு கேரக்டரு. அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். பட் அவரோட ஆக்டிவிட்டீஸை வேறு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறவங்க, இல்லை தூரத்துலேருந்து பார்க்குறவங்க அது அராஜகமாக நினைப்பாங்க. ஆனால் பட் அது சொசைட்டிக்கு நல்லது தான் பண்ணுவார். ஸோ இப்படி நல்லது பண்ணுறவர் பற்றி நம்ம ஒன்று எழுதுனா அவர் பேரை மாற்றி எழுதணும்னு ஒரு ரைட்ரு நேராகவே பார்த்து ஒரு லீடிங் மேக்சினில் எழுதுறாரு. ஸோ அந்த கேரக்டருக்கு, அந்த ஹீரோ கேரக்டருக்கு ஒரு லவ் வந்துருச்சு. அந்த லவ் எப்படி சக்ஸஸ் ஆச்சா, சக்ஸஸ் ஆகலையா? இந்த ரைட்டப் வந்து எல்லாம் நிறையா வாசகர்கள் வந்துட்டாங்க. ஸோ இந்த வாசகர்கள்லாம் சேர்ந்து அந்த ரியல் ஹீரோவை எப்போ பார்த்தாங்க, அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அவர் லவ் ஓகே ஆச்சா, ஓகே ஆகலையா, அவர் உண்மையிலே சொசைட்டிக்கு நல்லது செஞ்சாரா, செய்யலையா, அப்படிங்கிறத படம் கிளைமேக்ஸாக முடியும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப அனலைஸ் பண்ணி எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயராவது ஒரு 200 டேஸாவது நம்ம பண்ணிடணும். பண்ணால் தான் அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி டீட்டெயிலாக பண்ணியிருந்தோம்னா இன்னும் வேறு லெவலில் வந்துருக்கும். பட்டு அவரோட பிஸி ஷெட்யூலில், அஜித் சாரோட பிஸி ஷெட்யூலில் என் படம் முடிஞ்சோடனே அடுத்த படங்கள்லாம் இருக்குது. அதனால் ஒரு காம்பேக்டாக நம்ம சீக்கிரம் பண்ணணுமேன்னு சொல்லி ஒரு 72 டேஸ்லேயே அந்த படத்தை நம்ம ஃபைட்டு, சாங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியாச்சு. ஸோ ஃபாரின்லாம் சாங் எடுக்கலாம்னு இருந்தோம். ஸோ இந்த கதைக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு செட்டு, சாங், அதுக்கு இதெல்லாம் எல்லாம் வந்து பிரியாகல்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. அது வந்து நார்த்தில் வந்து தேரே மேரே சப்னேன்னு ஒரு படம் ஏபிசிகளோட படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகி. தமிழில் நீங்கள் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணீங்க? இல்லை, தமிழில் நம்ம படம் தான். அந்த பொண்ணு நடிச்சிச்சு. அதுக்கப்புறம் சார் அந்த இதை அதை பண்ணார். ஸோ அதுதான் அந்த ரெட்டு அப்படிங்கிறது. எப்படி ரெட்டு நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு. ஆமாம், ஏன் ரெட்டு? ஆமாம், ரெட்டுன்னு அப்படின்னா எனக்கு இதே கணின்னு ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் செகண்ட் ஹாஃபில் மிஸ்டர் ரெட் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பேர் இருக்கும். ஓகே. ரெட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா அந்த மாதிரியான விஷயமா அப்படி இப்படிம்பாங்க. ஸோ எனக்குன்னா ஒரு விஷயம், அவர் வந்து May 1 அவர் பிறந்தவர். ஸோ அவர் லேபர்ஸ் டே, அந்த தொழிலாளர்கள் தினத்தில் பிறந்தவர். ஸோ ஒரு எல்லாருக்காகனா ஒரு மனிதராக அவர் இருக்கணும். அவரை நேசிக்கிறவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் தான் அப்படின்னு ரெட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து May 1 இருக்கட்டும், ரெட்டு படத்தோட சாங் தான் எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும், ரிக்ஷா ஸ்டாண்ட்லேயும், தொழிலாளர் வேலை பார்க்குற இடத்துலலாம் கண்ணை கசக்கும் சூரியன் ஒரு ரெட் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான் எல்லாரும் போடுறாங்க. அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. பட்டு அந்த படம் வந்து அஜித் சாருக்கு இன்னொரு ஆக்ஷன் ஃபிலிமில் ஒரு மைல் ஸ்டோனாக இருந்துச்சு. அது ஹாப்பினஸ். அவ்வளோ. சூப்பர். ஸோ இதில் வந்து தல அஜித்துக்கு வந்து நிறைய விஷயம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த ஒரு நேரத்தில் வந்து அவர் வந்து கொஞ்சம் பீக்கில் போகிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. பட் நீங்கள் கேட்குற சப்ஜெக்டும் நீங்கள் கேட்குற விஷயங்களாம் அந்த படத்தில் வந்து முழுமையாக பூர்த்தி பண்ண முடிச்சா தலையை வச்சு? மேபி வந்து இது இல்லை, அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு 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 ரைட்டப்பில் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி ரிசர்ச் பண்ணி நம்ம ஒரு 150 டேஸ் இது இப்படி இருக்கணும் ரொம்ப பொறுமையாக எடுக்க வேண்டிய ஒரு ஃபிலிம். ஆமாம், அதை நான் நிறைய சொல்ல வேண்டி இருந்துச்சு, அதை நிறைய சொல்ல முடியலை. பிகாஸ் ஆஃப் அவரோட பிஸி ஷெட்யூலாக இருக்கட்டும், நம்மளுக்கான ஒரு விஷயம்னால பணம் நிறையா செலவழிச்சோம். நம்ம ஒரு அப்போயே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6.5 crores அந்த படத்துக்கு நம்ம செலவழிச்சோம். 600 crores? ஆமாம், 6.5 crores 2000லே ஒரு 6.5 கோடி ரூபா வரைக்கும் 6.5 crores நம்ம செலவழிச்சிருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இவன் கூட கிடையாது, பெருசாக ஒரு 8 crores 9 crores வரைக்கும் பிஸ்னஸ் ஆன படம். ஓகே, அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை நான் நினைக்கிற ஒரு விஷயத்த ஒன்று பண்ணணும்ல, அது நிறைய மிஸ் ஆச்சு.
அது ஆல்மோஸ்ட் காம்ப்ரமைஸ்ன்னு தான் சொல்லணும். பட் டைரக்டர் தான் காம்ப்ரமைஸ். நான் தான் காம்ப்ரமைஸ் பண்ணல, மற்றவங்களாம் செலவழிக்க மாட்டேன்ல, இவர் ஆக்ட் பண்ண மாட்டேன்ல, நான் தான் காம்ப்ரமைஸ் ஆகி அந்த இதை எடுத்தது. பட் எனக்கு முழுக்க முழுக்க ஹாப்பியான ஒரு படம் அப்படின்னா அது மாயாவி தான். இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த சந்தனா துரோணாச்சாரியா சேனல் மூலமாக உங்களை நான் பார்த்தது, பேசினது, உங்களை சந்தித்ததை நான் பெருமை அடைகிறேன். இந்த சேனல்ஸ் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்து இன்னும் பெரிய 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 இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த இந்த சந்தனா துரோணாச்சாரியா சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண ரங்கோலி நெட்வொர்க்ஸ் அவங்களுக்கும், என்எஸ்என்ஜி டெக்ஸ்டைல்ஸ் ஹப் அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தமிழ் படத்தை இவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்குறது, எங்களை தாண்டி நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க, ரசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல்.